ஐயா, உயர்ந்த நிலைமைக்கு நீங்கள் செல்கிறீங்களோ இல்லையோ, ஒரு திடமான அமைப்பை நீங்கள் பெற போகிறீங்கன்னா இந்த மாதத்தில் பெறலாம் சுவாமி. போதுங்க, நீங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பத்தை விலக கொடுத்து ஒரே ஒரு நாட்கள் போதும். ஒரு நாள் அந்த புதன் பகவான் உச்சம் பெற்று, ஏன்னா மாதம் ஃபுல்லாக இருக்க தான் போகிறார். கடைசி தேதியில் தான் இடம்பெயர்ந்து மாற்ற கிரகத்து, அதாவது சுக்கிரனோட வீட்டுக்கு இடம் வரப்படும். அந்த கஜகேசரி யோகம் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறீங்க. எதையும் தாங்கக்கூடிய தன்மை, ஒரு மனிதனுடைய தன்மை என்னென்னா, எதையும் தாங்கக்கூடிய வல்லமை யாருக்கிட்டங்கன்னா சூரிய பகவான் நம்ம ராசிக்கிட்ட வரும்போது தான் கிடைக்கும். எந்த இதுவானா இருக்கட்டும், மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வலுவை விட சூரிய பகவான் 12ஆம் அதிபதியாக கூட இருக்கட்டும் ஐயா, அதுதான் திடீர் செல்வத்தையும் ஏற்படுத்தி தரும். நம்ம எடுக்கிற பொருளை நாம் எடுக்க முடியாமல் இருந்தோம்ல, இனிமேல் அதை எடுத்துக்கலாம். கடன் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுன்றேன்னா இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் என்று சொல்கிற மாதிரி அந்த அமைப்பினை மாற்றி தரக்கூடிய மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதம் தான். இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது தமிழ் மாத ராசிபலனை பார்ப்போம். அதாவது புரட்டாசி மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள். கன்னிராசிக்காரங்க வாழ்க்கை தரம் உயர்ந்து, அதாவது அடிமட்டத்துக்கு சென்றவர் கூட திருப்பியும் மீட்டெடுத்து நானும் அந்த பழைய நிலைமைக்கு வந்துடுவேன்னு சொல்கிறோமில்ல, அதில் பாதாளத்துக்கே போயிட்டா கூட சரி சுவாமி. உண்மையாக சொல்கிறேன், இந்த காலம் உகந்த காலமாகவும் நம் வாழ்வில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளி தரக்கூடிய மாதமாக சூரிய பகவான் இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய மாதத்தை வச்சு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. தமிழ் மாதம் என்றாலே சூரியன் இடம்பெயரக்கூடிய மாதம் தான். முதல் தேதி ஆரம்பித்து 31ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு சூரிய பகவான் நம்ம ராசியில் தான் இருக்க போகிறார். தலைமை பொறுப்பாளர் என்று சொல்கிற மாதிரி நம்ம ராசிநாதன் நம்ம ராசியிலேயே இருக்க போகிறார். அதுவும் இல்லாமல் நம்ம ராசிநாதனும் உச்சம் பெற்று நம்ம ராசியிலே இருக்க போகிறார். இது வரைக்கும் கீழ்மட்டத்துக்கு போனவங்க கூட பழைய நிலைமைக்கு திருப்பியும் தட்டி தூக்கக்கூடிய காலமாகவும் நம்ம புகழினை சேர்க்கக்கூடிய காலம். நம்மளுக்கே ஒரு தர்ம சங்கடமான காலத்தெல்லாம் போன மாதம்லாம் அனுபவிச்சிருக்கோம். ஒரு 15 தேதிகள் இருந்திருக்கும், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அதுலேயும் நன்மையும் நடைபெற்றிருக்கும். சில விஷயங்கள் நம்மளுக்கு இறைவனோடும் காப்பாற்றிட்டுருக்கான். காப்பாற்றாமலாம் இல்லை, இது வரைக்கும் காப்பாற்றாமல் இல்லை, கடையில் பிடிச்சின்னு தான் இருக்கான். மற்றவர்கள் யாராக இருப்பினும் கீழே விட்டுட்டு எவ்வளோ போடிட்டுருப்பாங்க. கன்னி ராசி என்பது புதனை குறிக்கின்றது. அந்த ராசிநாதனை அறிவிக்கொண்டு உலகத்தை வெல்லக்கூடியவர். இப்பொழுது இறைவன் நாமத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் சென்றுட்டோம். உங்கள் வாழ்வாதாரம் உயரக்கூடிய மாதமாகவும் தன்னிலை பெற்று நீங்கள் வாழக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை எதுவானா இருக்கட்டுங்க. உங்களுக்கு செல்வம் சேரப்போதா? கண்டிப்பாக சேரும். கேட்ட இடத்துல இறைவன் இது வரைக்கும் கொடுக்காதவர் கூட உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. வெளியிலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய பாக்கியம் பெற போகிறீங்க. வெளியூரோ வெளிநாடோ எதுவாக இருப்பினும் உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு மாற்றம் தரக்கூடிய மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதம். ஐயா, உயர்ந்த நிலைமைக்கு நீங்கள் செல்கிறீங்களோ இல்லையோ, ஒரு திடமான அமைப்பை நீங்கள் பெற போகிறீங்கன்னா இந்த மாதத்தில் பெறலாம் சுவாமி. போதுங்க, நீங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பத்தை விலக கொடுத்து ஒரே ஒரு நாட்கள் போதும். ஒரு நாள் அந்த புதன் பகவான் உச்சம் பெற்று, ஏன்னா மாதம் ஃபுல்லாக இருக்க தான் போகிறார். கடைசி தேதியில் தான் இடம்பெயர்ந்து மாற்ற கிரகத்து, அதாவது சுக்கிரனோட வீட்டுக்கு இடம் வரப்படும். துளாராசிக்கு இடம்பெற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 2ஆம் அதிபதி நம்ம ராசி என்று சொல்லக்கூடிய ராசியில் தான் நீச்சம் பெற்றார். அவரும் 3 தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அவராலேயும் பெரிய பெரிய நன்மை செல்வங்கள் தொடர்ச்சியாக வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஏற்கனவே குரு பகவான் நம்மளை நேரடியாக பார்த்துன்னு தான் இருக்கார். இது வரைக்கும் ஏற்பட்டு வந்த துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி தான் வச்சிட்ருக்கார். தடைகளை உடைக்கும் மாதம் என்று சொன்னால் அது இந்த மாதத்தில் உடைக்கலாம். கல்வியில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, ஒரு கல்வியில் நாம் எல்லாரும் நம்மளால் பட முடியல, அந்த மேற்காண முகவரி என்று சொல்கிற மாதிரி மேற்கால கல்வியில் நம்மளால் படிக்க முடியலன்னா இந்த மாதம் உகந்த மாதமாகவும், மேற்கொள்ள கல்வியில் நீங்கள் பெரிய அதாவது எக்ஸ்டன் படிக்கிறதுக்கு ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், இன்னொரு டிகிரி முடிச்சுட்டு நம்ம பிஹெச்டி வரைக்கும் போகிறோன்னா இந்த மாதத்தில் நீங்கள் எல்லாத்தையும் தொடங்கலாம். மருத்துவம் சார்ந்த விஷயமாகட்டும் எல்லாமே உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். கல்வியாகட்டும், உடல் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகிறதுக்கான மாதம் என்று கூட சொல்லலாம். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, உடல் சூடு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும். இந்த மாதத்தில் உடம்பு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், ஜுரம் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி எந்த தொந்தரவும் செய்யாதையா. உங்களை பார்த்து அந்த கர்ஜிக்கும் கஜகேசரி யோகம் என்று சொல்கிறோமில்ல, அந்த கஜகேசரி யோகம் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறீங்க. எதையும் தாங்கக்கூடிய தன்மை, ஒரு மனிதனுடைய தன்மை என்னென்னா, எதையும் தாங்கக்கூடிய வல்லமை யாருக்கிட்டங்கன்னா சூரிய பகவான் நம்ம ராசிக்கிட்ட வரும்போது தான் கிடைக்கும். எந்த இதுவானா இருக்கட்டும், மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வலுவை விட சூரிய பகவான் 12ஆம் அதிபதியாக கூட இருக்கட்டும் ஐயா, அதுதான் திடீர் செல்வத்தையும் ஏற்படுத்தி தரும். நம்ம எடுக்கிற பொருளை நாம் எடுக்க முடியாமல் இருந்தோம்ல, இனிமேல் அதை எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம கையில் கிடைச்ச பொருளை நம்ம வீட்டை தான் இருக்குது, எல்லாமே நம்ம தான் தேட முடியல.
அந்த மாதத்தில் எல்லாத்தையும் தேடி நாம் அந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவருவதை கண்கூடாக பார்க்கலாம். பிரிவினை என்பது நம்மக்கிட்ட கிடையாது. இனிமேல் பிரிவினையோ மனதில் ஏற்பட்டு வந்த பற்றற்ற வாழ்க்கையெல்லாம் மாறிவிடும். எண்ணங்கள்லாம் தூய்மையாக இருக்க போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் புதுவித, அதாவது புது பிறவி என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் உயர்ந்த நோக்கத்தோடு உங்கள் வாழ்வில் வெற்றி நடை போடக்கூடிய மாதமாகவும் நாங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. கன்னிராசிகார மொத்த பெருமை நாங்கள் கொடுக்கின்றது வெறும் கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் தான். தசாபுத்தி நன்றாக இருந்தாலும் உங்கள் வாழ்வில் பெரிய பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அதுவும் இல்லாமல் செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருந்து இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பேர், நம் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அதிரடி நடவடிக்கைகள் எதுவுமே இல்லைன்னா இதெல்லாம் இனிமேல் கிடைச்சிடும். வேலையில் இனிமேல் பெரிய புரட்சி செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். நல்ல நிகழ்ச்சியெல்லாம் உங்கள் வாழ்வில் நடைபெறப் போகிறது இந்த மாதத்துலையா. கல்வியாகட்டும், உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடாகட்டும், எதனா இருக்கட்டையா, அவையெல்லாம் மாற்றி அமைச்சு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொடுக்க போகிறார். திடீர் திருமண யோகத்தையும் ஏற்படுத்தி தந்துருவாருங்க ஐயா. பெரியவங்க உடல்நிலையில் இருந்தால் அந்த கன்னிராசிக்காரங்க உடல்நிலையத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்க பெறும். ரொம்ப வயதானவங்களுக்கு இந்த மாதம் சற்று உபாதைகளை அதிகமாக கொடுத்துரும். ஏன்னா உச்சம் பெறுகிறார் அல்லவா கன்னிராசிக்காரில் புதன் பகவான். உச்சம் என்பதே சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி இறைவனுடைய சன்னிதானத்துக்கு செல்லக்கூடிய காலமாகவும் கொடுத்துருவார். நம்ம மூதாதையர் என்று சொல்கிற மாதிரி 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் பெறுவீர்கள். நம்ம மூதாதையர் வாழ்ந்தாருங்கள்ல, இந்த மூதாதையர் வாழ்ந்த இடத்துக்கு நாம் சென்று வரும்போதெல்லாம் நாம் தீவினைகளும், அதாவது சொல்லலாம் பொருந்த வீடுன்னு சொல்கிறோமில்ல, பூர்வீகம், நம்ம பூர்வீகம் இனிமேல் வலுக்கின்ற காலமாகும். எல்லாமே உங்களுக்கு இனிமேல் தான் கிடைக்க போகுது சுவாமி. இனிமேல் வெற்றி தரக்கூடியதான், எல்லாமே வெற்றி தான். உங்கள் வாழ்வில் அதாவது இனிமேல் சலிசலப்போ மனசலப்போ ஏற்படக்கூடிய மாதமாகவோ நாட்களாகவோ இருக்க போவதில்லை. பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவருவீங்க, உறுதியாகவே சொல்லலாம். இந்த மாதத்தில் எது தொட்டாலும் உங்களுக்கு தொடங்கக்கூடிய மாதம். அதெல்லாம் எல்லாமே கிடைக்கும் ஐயா. செல்வங்கள் வேணுமா கட்டுவார். ஏன்னா 3ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து 2ஆம் இடத்துக்கு வருவது, ஏற்கனவே அதை 3ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதும் உங்கள் வாழ்வில் புதிய முயற்சிகளுக்கான அமைப்பு என்று கூட சொல்லுவேன். அதான் சொன்னேன், புதிய பிறவி என்று கூட சொல்லக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்க பெறும். ஆட்சி பெற்று நிற்க போகிறீங்க. எதுவாக இருந்தாலும், எவ்வளவு தடையாக இருந்தாலும் சரி, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, கடனாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னா இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் என்று சொல்கிற மாதிரி அந்த அமைப்பினை மாற்றி தரக்கூடிய மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதம் தான். உங்கள் அந்த ஏழுமலையான் சன்னதிக்கு சென்று வரவும், இந்த ரங்கநாத பெருமானோ அல்லது திருப்பதி சென்று வரத்துக்கோ, நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த பெருமாளுடைய ஆலயத்துக்கு இந்த மாதம் முழுவதும் நாம் சென்று வர சனிக்கிழமை தோறும் இந்த விரதம் இருந்தாலே போதுமானது. அதிகப்படியான விரதம் என்று சொன்னால் இந்த சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து அடுத்தவர் இல்லாதவருக்கு ஒரு வேளை உணவு உங்கள் கையால் கொடுங்க. நம்மளால் முடிஞ்ச உணவு அன்னதானத்தை வழங்குங்க. இல்லாதவருக்கு உதவி செய்யுங்கள். இந்த நேரத்தில் அந்த ஏழுமலையான் உங்களுக்கு எப்பொழுதுமே அருள்பாலித்து கொண்டிருப்பான். என்கிட்ட பரிகாரம்லாம் கிடையாது. இறைவன் நாமத்தை சொல்லி கிருஷ்ணா சமர்ப்பணம், அந்த ஏழுமலையானே சமர்ப்பணம் என்று சொல்லி வாருங்கள். நாம் செய்யக்கூடிய தர்மம் கூட இறைவனிடத்தில் தான் செல்லணும்னு சொல்லணும். எப்போவுமே அதேமாதிரி தான் சொல்லணும். யாருக்கிட்ட எதை கொடுத்தாலும் திருப்பி வாங்குகிற பழக்கத்தை முதல்ல நிறுத்த கற்றுக்கணும். அவங்க 10,000 ரூபாய் கேட்டால் கூட ஒரு 2,000 ரூபாய் கையில் கொடுத்துட்டு, ஐயா நீ திருப்பி தர தேவையில்லை, நீ கஷ்டமும் பட தேவையில்லை, எனக்கு கடன்காரனும் ஆக்க தேவையில்லை, இந்த சூழ்நிலேருந்து நானும் விடுபடணும், நீங்கள் கொடுக்குற கர்மாவை நாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அந்த ஏழுமலையான் சந்நிதிக்கே சேரட்டும் அப்படின்ட்டு எண்ணி தான் கொடுக்கணுமா. ஐயா நீங்கள் 10 ரூபா கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வட்டி போட்டு நாம் வாங்கினோன்னா நம்மளுடைய கர்மாவும் சேர்ந்து இங்கே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தான் ஆகிடும். நாளுக்கு நாள் நம்ம கர்மாவை சேர்த்தனா இறைவன் சன்னிதானத்தில் எந்நேரமும் இருக்கின்ற பாக்கியத்தை பெற்றுடுவோம். இருக்கின்ற வாழ்க்கையை நாம் செம்மையாக வாழ்ந்தாலே போதுமானதான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செம்மையாக வாழ்ந்தால் போதுமா. அந்த செம்மையான காலமே இறைவன் சன்னிதானத்தில் செல்றதோ, நாம் பார்க்குறதோ, இறைவன் நாமத்தை எந்நேரமும் சொல்லி இருக்கிறதோ, அந்த கோவிந்தன் நாமத்தை சொல்கிறதோ, உங்களது கன்னிராசிக்கு இந்த மாதம் வெற்றி தரக்கூடிய மாதம். தொட்டது துலங்கும், எல்லாமே கெட்டது விலகும் என்று சொன்னால் அது உறுதியாக சொல்லலாம் சுவாமி. பயப்படணும் அவசியம் இல்லை. மரண பயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்குமோன்னு நினச்சிட்டு போன மாதம் ஃபுல்லாக இருந்துமில்ல, அதையெல்லாம் தட்டி தூக்கிடுவாங்க. உங்கள் வாழ்விலும் கிடைக்கின்ற பாக்கியம், அதாவது நம்ம வாழ்வில் இனிமேல் வெற்றி தான் என்று உறுதிப்படுத்திங்க. ரொம்ப பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய நபர் என்று சொன்னால் இந்த கன்னிராசிக்காரங்க புரட்டாசி மாதம் வெல்லும். அதாவது கடையாக இருந்தாலும் சரி, வெள்ளமாக இருந்தாலும் எதையும் தடுக்கின்ற பாக்கியம் பெறக்கூடிய மாதம்.
எதையும் சமாளித்து திறமையோடு நாம் வெற்றி பெறக்கூடிய மாதமாகும் இந்த மாதம் இருக்கப்பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த கோவிந்த நாமத்தை சொல்லி வரவும், அந்த ரங்கநாத பெருமானை வழிபட திருச்சியில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றுல ஒரு குளியலை போட்டு ரங்கநாத பெருமானை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.